நோட் புக்ல ஐ வுட் லைக் டு பிகம் திஸ், இதுவாக இப்படி நான் மாற ஆசைப்படுகிறேன், இப்படிப்பட்ட நபராக நான் பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியா எழுது. அதற்கான எல்லா முயற்சியும் எடு. அந்த எல்லா முயற்சியிலும் எதுவும் சேர்ந்து வரும் தெரியுமா? உங்க பள்ளிக்கூட ஆண்டு விழா வரும். உங்க பள்ளிக்கூட ஆண்டு விழால ஒரு நாடகம் மேடைக்கு வரணும். அந்த நாடகத்தை ஒழுங்கா டைரக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா விளையும் பயிர் முளையில தெரியும். ஆனா அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆசை மட்டும் பட்டுட்டு கனவு காண்டதான் நினைச்சோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேனே நேற்றைய மேட்சுக்கு அவங்கவுங்க இந்தியால வீட்டுல உட்காந்துக்கிட்டு கையில ரிமோட்டை வச்சுட்டு அப்பாடா என்னப்பா இது இப்படி ஆடுறாங்க, என்னப்பா இது இவ்வளவு மோசமா ஆடுறாங்க, இது என்னையா பந்து இது அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம். அந்த பந்தை வீசுற நபரா அங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த பந்தை எதிர்கொள்ற நபரா அங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்காக தான் சொல்றேன், நம்ம கனவுகளை செதுக்க போறோம். இந்த கனவுகளை செதுக்கிறதுக்கு முன்னால இந்த ஒரு மணி நேரம் என் கூட இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் ஒரு வாக்குறுதியை நீங்க கொடுக்குறீங்க. உங்களை தவிர எதுவும் என் தலைக்குள்ள இல்லை இப்போ. அதே மாதிரி உங்க கவனத்தையும் எங்கேயும் போக விடாம கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 1 மணி நேரம் இட்ஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். இது செலவு அல்ல, இது ஒரு மூலதனமாக மாறும். அப்ப என்ன பண்றோம்? சின்சியரா கவனிக்கிறோம். என்ன சின்சியர் அப்படிங்கிற வார்த்தை நான் அதுக்கும் சொல்லிடுறேன் சுலபமா. எல்லாம் எழுதும் பொழுது உங்களுடைய காம்போசிஷன்ல யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, அது ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும். அப்புறம் போனீங்க அப்படின்னா யுவர் சின்சியர்லி அப்படின்னு கையெழுத்து போட ஆரம்பிப்பீங்க. இது என்ன சின்சியர்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. சைன்செரா அப்படிங்கிற வார்த்தை தான் சின்சியர் அப்படின்னு மாறிச்சு. என்ன பழக்கம் தெரியுமா? ரோம்லயும் கிரேக்க நாடுகள்லயும் மிக அழகான பளிங்காலான சிற்பங்களை செதுக்குவாங்க. எல்லாமே செதுக்கிற வேலை தான். பளிங்காலான சிற்பங்களை செதுக்குவாங்க. அப்படி பளிங்காலான சிற்பங்களை மார்பிள் ஸ்டோன்ல செதுக்குவாங்க. மார்பிள் ஸ்டோன் என்ன மண்ணு மாதிரி செதுக்கிற மாதிரி எல்லாம் செதுக்கிறேன்னு சொல்லாதது. ரொம்ப உறுதியா நிற்கும், ரொம்ப ரொம்ப கவனமா செதுக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப கவனமா செதுக்கும் போது சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா? கையில இருக்கக்கூடிய உளி பட்டு சில இடங்கள்ல பின்னமா போகும், சிதைந்து போகும். அதுல சின்னதா ஒரு கிராக் விழும், ஒரு விரிசல் விழுந்துடும். இந்த விரிசல் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த பொம்மையை யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த சிலையை யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா செராமிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. செரா இஸ் அ கிளே. செராமிக் அப்படின்னா இந்த கப்பன் சாசர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கீழே போட்டா சைனா கிளேன்னு சொல்லுவோம். அது கீழே போட்டா அவ்வளவே உடஞ்சே போயிடும். அந்த செராமிக் கிளே இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து எங்கெல்லாம் இந்த கீரல் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே மெழுகு மாதிரி பூசுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ வேக்ஸ். அந்த மெழுகு மாதிரி பூசின உடனே என்னாகும்? அங்க ஒரு விரிசல் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, வாங்கிடுவாங்க. ஆனா இந்த சிலையை வடிச்சு அந்த சிற்ப கூடத்துக்குள்ளே வைக்க முடியாது. எங்க வைக்கணும்? வெளியில தான் வச்சாகணும். வெயில் மேல விழும் பொழுது இந்த வேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சிடும். உருகினா என்ன தெரியும்? அந்த கீரல் தெரியும். அப்ப என்ன பொருள் தெரியுமா? சின்சியர் அப்படின்னா வித்தவுட் வேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்டிப்பாக சைன்செரா வித்தவுட் வேக்ஸ். என்னுடைய நேர்மையில் எங்கேயும் விரிசல் விடல, என்னுடைய நேர்மையில எங்கேயும் கிராக் இல்ல. உங்க முன்னால ஒண்ணு சொல்லி பின்னால ஒண்ணு சொல்ற நபர் நான் இல்ல. என்னை எந்த வெயில வச்சாலும், எந்த மழையில வச்சாலும், எந்த மாதிரி சூழ்நிலையில வச்சாலும், எப்ப வச்சாலும், யார் வச்சாலும் கண்டிப்பாக என்னுடைய நேர்மையில் கண்டிப்பாக விரிசல் விடாது அப்படின்னு சொல்றதுதான் சின்சியர்லி. அப்ப சின்சியர் அப்படிங்கிற வார்த்தை இப்ப புரிஞ்சது இல்லையா? அப்ப என்ன பண்ண போறோம்? அடுத்த இந்த வரக்கூடிய கொஞ்சம் நிமிடங்களுக்கு we are going to focus, listen. எப்படி? மரம் தெரியக்கூடாது, இலைகள் தெரியக்கூடாது, கிளைகள் தெரியக்கூடாது, கொம்புகள் தெரியக்கூடாது, கொப்புகள் தெரியக்கூடாது, என்ன கிளி கூட தெரியக்கூடாது. கிளியின் கழுத்தில் இருக்கக்கூடிய சிவப்பான அந்த கோடு மட்டும்தான் தெரியணும். அப்படின்னா நீ யாராக விருப்பம் கொண்ட நபராக இருந்தாலும் சரி, அதற்கான முழுமையான 200%, 100% பத்தாது, 200% உழைப்ப களத்துல இறக்கினா மட்டும்தான் முடியும். என்ன கேள்வியில கேட்பீங்க, படிச்சா மட்டும்தான் பெரிய ஆளாக முடியுமா? நிறைய மார்க் வாங்குறவங்க தான் பெரிய ஆட்களா? எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா டான்ஸ் ஆடணும், நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தை மேம் அப்படின்னா நடனம் தெரிந்த குழந்தை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. பள்ளிக்கூடத்துல இருக்கணும், பள்ளிக்கூடத்துல போட்டிகள் நடக்கும், அந்த நடன போட்டியில பங்கெடுக்கணும். பள்ளிக்கூடம் இன்னொரு பள்ளிக்கூடத்தோட போட்டிக்கு போகும், அந்த போட்டியில பங்கெடுக்கணும், அந்த போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பங்கெடுக்கணும், ஸ்டேட் லெவல்ல பங்கெடுக்கணும், நேஷனல் லெவல்ல பங்கெடுக்கணும். அதுக்கப்புறம் நாட்டுக்குரிய ஒரு நபராக பிரதிநிதியாக போகணும். அப்ப நீ எடுக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் உழைப்பில்லாம அதுல எதுவுமே நடக்காதுங்கிறத ஞாபகம் வச்சு. சரியா? சின்சியர் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகான ஒரு 2 வரியிலான ஒரு ஜென் கதை. நீ போய் இன்னைக்கு தேடிப்பார், எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. ஆனா அந்த மொபைல்ல புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. கண்ட குப்பையும் கிளறிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா எதை தேடுறோமோ அது மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. குப்பை
குப்பை தான் தேட போறோம் அப்படின்னா எதுதான் குப்பையை தேடும்? அந்த குப்பையில இருக்கிற பொருளை உண்ணக்கூடியது மட்டும்தான் குப்பையை தோண்டிட்டு இருக்கும். ஆனா நீங்க தேட போறீங்க அப்படின்னா நீ எதை தேடுவியோ அது கிடைக்கும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. தேடுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், கேளுங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது எதை தேடுறோம் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப நான் சொன்ன இந்த சின்சியர்ங்கிற வார்த்தைக்குரியது இப்போ இன்னைக்கு தேடிப்பாய். சயின்ஸரா வித்தவுட் வேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது சரிதானா? அதே மாதிரி ஜென் புத்திஸ்ட் கதை அப்படின்னு சொன்னேன். ஜென் புத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சீனாலையும் ஜப்பான்லையும் மிகப்பெரிய விஷயமாக கொண்டிருக்கக்கூடியது, இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போன்றதுதான். அதுல ஒரு ரொம்ப சின்ன சின்ன வரிகள்ல தான் கதைகள் இருக்கும், மீறி போன 2 வரி தாண்டாது. இந்த 2 வரியில ஒரு அழகான ஒரு கதை. ஒரு பழக்கடைக்குள்ள ஒரு நபர் போறாரு. எல்லா விதமான பழங்களும் அங்க வச்சிருக்காங்க. ஒரு நபர், ஒரு இளைஞன் தான் அந்த பழத்தை, அந்த கடையை வச்சிருக்கான். அந்த கடையில பழங்களை அவன் தான் வித்துட்டு இருக்கான். இப்போ அவங்ககிட்ட போன உடனே நாம எல்லாம் எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா அம்மாவை கூட இருக்கலாம், வெளியில வண்டியில வந்து எல்லா காயும் தள்ளிட்டே வராங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட போய் கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, கத்திரிக்காய் வேணும்னு சொல்லிட்டு அம்மா நல்லதா கத்திரிக்காய் 4 எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த நல்லதா அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு தான் முன்னால ஒரு சின்சியர்ங்கிறத கொண்டு வந்து வச்சுட்டு நான் சொன்னேன். இப்போ இந்த பழக்கடைக்கு வரக்கூடிய அந்த செல்வந்தர் அந்த நபர்கிட்ட, அந்த ஏழையான ஒரு சின்ன பையன் தான் அங்கே வித்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட என்னன்னு கேட்கிறாரு, நல்லதா 4 ஆப்பிள் எடு, நல்ல பழமா 4 எடு அப்படிங்கும்போது அவன் ஒரு முகம் பார்த்து கண் பார்த்து பதில் சொல்றான், நான் விற்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். மிகப்பெரிய பதில் இது, மிக மிக பெரிய பதில். இதுக்கு தான் முன்னால் அந்த சின்சியர்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இந்த கதையை உனக்கு கொடுக்குறேன். உன்னுடைய எல்லாமே, நீ செய்யக்கூடிய எல்லாமே எத்தனை தடவை பார்த்தாலும் கண்டிப்பாக சிறப்பானதாக மட்டும்தான் இருக்கணும். அது மந்த்லி டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட், குவார்டர்லி, ஹாஃப் ஏர்லிங்கிற வித்தியாசம் கிடையாது. வீட்டில் உட்கார்ந்து ஒரு எஸ்ஸே எழுதுற அந்த வித்தியாசம் கிடையாது. இம்போசிஷன் எழுதுற வேலையாக இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி. இல்ல மேம் நாளைக்கு தான் நாங்கள் ஸ்டேஜில் ஆட போறேன், இன்னைக்கு வெறும் பிராக்டிஸ் தான் மேம்னா வெறும் பிராக்டிஸ் கிடையாது. 100 தடவை பிராக்டிஸ் பண்ணா 101வது தடவை ரொம்ப அழகா பண்ணுவேன். 101 தடவை பிராக்டிஸ் பண்ணனா 102வது தடவை இன்னும் அழகா பண்ணுவேன். இந்த கதையை பாரு, நல்லதா ஆப்பிள் 4 கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையனுடைய பதில், இங்க விற்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். அந்த வார்த்தையை மனதுக்குள்ள எடுத்துக்கோ. கனவுகளை செதுக்க போறோம். கனவுகளை செதுக்கிறதுக்கு நம்ம கையில சரியான சுத்தியலும் சரியான உளியும் வேணும். நம்ம கணக்கை தான் நம்ம செதுக்க போறோம். அப்படி செதுக்கும் பொழுது நான் செய்யற எல்லாமே சரியாதான் இருக்கும். ஆசிரியர் நோட் புக்கை ஸ்டாஃப் ரூம்ல இருந்து கொண்டு வா அப்படின்னு சொன்னா நான் கொண்டு வந்து அந்த நோட் புக்கை வைக்கிறது வேற மாதிரி இருக்கும். இனி ஒரு வாரத்துக்கு நீ தான் போர்டு இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தாட் ஃபார் த டே அப்படின்னு நான் எழுத போறேன் அப்படின்னா நான் எதை பத்தி யோசிக்கிறேனோ அது மற்றவர்களை விட இன்னும் வேறுபட்டதாக இருக்கும். ஒரு சாக்பீஸ் கொண்டு வா, ஒரு டஸ்டர் கொண்டு வா அப்படின்னு சொன்னா கூட நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் ஒரு வேலை கொடுக்குறாரு. வேலையில சின்னதும் கிடையாது பெரியதும் கிடையாது. வீட்டை கூட்டி விடு அப்படின்னு சொன்னாலும் சரி, வீட்டுல இதெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒலிம்பிக் பந்தயத்துல பங்கிடுன்னு சொன்னாலும் சரி, என்ன நீ செஞ்சாலும் அதுல உன்னுடைய சிக்னேச்சர் இருக்கணும். வாட் டு ஐ மீன் பை சிக்னேச்சர்? உட்காந்து கையெழுத்து போடுறத நான் சொல்லவே இல்லை. யுவர் சிக்னேச்சர் அப்படின்னா நீ இருக்கணும்னு சொல்லு. யூ ஷுட் பி தேர். இதை விட சிறப்பாக உன்னாலேயே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் செய்யும். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும். அப்போ இந்த கதையினுடைய பொருள் எனக்கு புரியும். இங்க எல்லாமே நல்லதா தான் இருக்கும். நான் விற்கிற எல்லாமே நல்லது. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி அது. நம்ம இப்ப கூட கடைகளுக்கெல்லாம் போனா ஒரு கீரை கட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. வெளியில பார்த்தா அவ்வளோ பசுமையா இருக்கு, அவ்வளோ சுத்தமா இருக்கு. ஆஹா மழைக்கு நல்லா வந்திருக்கு கீரை அப்படின்னு சொல்றோம். வீட்டுக்கு வந்து அப்படியே சமைக்க மாட்டாங்க அம்மா. கட்டில் இருக்கக்கூடிய கயிறை நகர்த்திட்டு கட்டை பிரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா 2 நாள் 3 நாளைக்கு போக விற்பனை ஆகாத அழுகி போன கீரையை கூட உள்ள வச்சு ஒரு கட்டாக இருக்கும். அம்மா அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க யாரும் பக்கத்துல இருந்து கவனிக்க மாட்டீங்க. அம்மா சொல்லுவாங்க, நம்ம கொடுக்குற காசு நல்ல காசு தானே கொடுத்துருக்கோம். அல்லது நானா இருந்தா சொல்வேன், நான் கொடுக்குற காசுல கள்ள நோட்டு இல்ல, செல்லாத நோட்டு இல்ல, கிழிஞ்ச நோட்டு இல்ல, நான் கொடுத்தது நல்ல நோட்டு தானே. அப்ப எனக்கு திருப்பி வரக்கூடிய பொருளும் அப்படித்தானே இருக்கணும். அப்ப அம்மா மனசு வருத்தப்பட்டு இனிமே அந்த கடையில வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான கடைகள் பார்த்திருப்பீங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த கடை திடீர்னு அந்த கடைக்கு யாருமே போறதில்லை அப்படின்னா அந்த கடை விளம்பரம் செய்யலன்னு அர்த்தம். அது கொடுத்த பொருள் அந்த கடைக்கான விளம்பரமா மாறி போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கையும் உனக்கான விளம்பரமா மாறும். அப்ப என்ன ஆகும்? 10 வருடம் கழிச்சு இதே 7ஆம் தேதி 6வது மாசம் 2034 சீஃப் கெஸ்டா நீ இங்க நடந்து வருவேன். அப்போ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த 11th ஸ்டாண்டர்ட்லாம் புதிய குழந்தைங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. முன்னால இப்போ இளமையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னும் 10 வருஷம் ஆயிருக்கும் சீனியர் டீச்சர்ஸா நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ புதிதாக ஒரு டீச்சர் சேர்ந்திருப்பாங்க. அந்த டீச்சர் திரும்பி உனக்கு கணக்கோ
பிசிக்ஸோ பயாலஜியோ எடுத்து ஒரு ஆசிரியர்கிட்ட திரும்பி கேட்பாங்க, சீஃப் கெஸ்டா வருது நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு ரொம்ப உயரம் மேல போவான்னு தெரியும். அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் இந்த பையன் ரொம்ப உயரம் போவான்னு தெரியும். அவங்ககிட்ட என்ன வேலையை கொடுத்தாலும் அவனை மாதிரி இன்னொருத்தரால செய்ய முடியாது, அந்த அளவு நல்லா செய்யக்கூடிய குழந்தை அன்னைக்கே எங்களுக்கு தெரியும். ஆனா சீஃப் கெஸ்டா திரும்பி வருவான் நாங்க நினைக்கல. சீஃப் கெஸ்டா வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பிகாஸ் we knew that this student will reach the highest in the order. இவனை விட இவளை விட உயரம் போக யாராலும் முடியாது. அப்ப நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா கூட திரும்பி வரலாம், ஐஏஎஸ் அதிகாரியா திரும்பி வரலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்டா திரும்பி வரலாம், இஸ்ரோல மிகப்பெரிய சயின்டிஸ்டாக திரும்பி வரலாம். யாராக வந்தாலும் இங்க கண்டிப்பா ரெட் கார்பெட் இருக்கும். உங்க டீச்சர்ஸ் அப்ப இருக்கக்கூடிய ஜூனியர் டீச்சர் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க? அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் விளையும் பயிர். அதாவது இந்த 10 நாள் இந்த 10 வருஷத்தை நான் உனக்கு ப்ரோக்ராமா கொடுத்தேன். அப்ப சின்சியரா நம்ம கேட்கிறோம், உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய எல்லாமே நல்லதா தான் இருக்கும். இன்னொன்னு யோசிச்சு பாரு, மனிதனுக்குள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய எதுவும் பாராட்டுக்குரிய விஷயம் அல்ல, இல்லையா? மனித உடலுக்குள்ள போயிட்டு அது உணவு உள்ள போனாலும் சரி, தண்ணி உள்ள போனாலும் சரி, என்ன உள்ள போயிட்டு வந்தாலும் மனிதன் உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய எந்த விஷயமுமே ஒரு மனமான விஷயம் கிடையாது. எதையும் பயன்படுத்த முடியாத விஷயங்களா தான் வரும். ஒண்ணு மட்டும்தான் மனிதனுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது நல்லதா வரக்கூடியது, உன்னுடைய வார்த்தைகள். உன் வார்த்தையை தவிர வேற எதையும் உன்னால நல்லதா கொடுக்க முடியறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இப்ப எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க. மௌனமா உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் சேர்ந்து எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கீங்க. மௌனமா இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோரும் சேர்ந்து எனக்கு அந்த வார்த்தை கொடுத்துருக்கீங்க. என்ன 2034 இதே தேதியில என் மகனோ மகளோ இந்த மேடைக்கு சீஃப் கெஸ்டா ஏறி வராங்க. நீங்க ஒரு நபர்னு சொன்னீங்க, நாங்க அத்தனை பேரும் வருஷம் முழுவதற்குமான சீஃப் கெஸ்ட் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அத்தனை பேரும் கிளம்பி வரப்போறோம். உனக்காக நீ ஒரு தடவை கை தட்டி பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஏன் உனக்காக இப்போ உனக்கு கைத்தட்ட சொன்னேன் அப்படின்னா, 2034 நான் எங்க இருக்கேன்னு தெரியாது, இருக்கேனான்னு தெரியாது. ரைட்? உங்க கூட உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் யார் யார் எந்தெந்த ஊர்ல உட்கார்ந்துருக்கீங்களோ தெரியாது. அப்ப நீ மேடைக்கு வரும்போது கை தட்டுறதுக்கு ஆள் இல்லாதனால இப்பவே தட்டினது அப்ப கணக்கு எடுத்துக்கோ. என் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியால இருக்கான், என் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கான், கவலையப்படாது, இன்னைக்கே கை தட்டியாச்சு வாங்க. சரி, இப்ப திருப்பி ட்ரீமுக்குள்ள வரும். கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்னார். இது மேடை பேச்சில் நம்ம சொல்வோம், மேற்கோளா காண்பிப்போம். அடிக்கடி கட்டுரை போட்டியா, உன்னை கனவு காணுங்கள், நீ உறங்கும் போது வருவதல்ல, உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது அப்படின்னு சொல்லி திரும்பி வைக்கும். ரைட்? ஆனா அவ்வளவு சுலபம் அல்ல கனவு. அடுத்தது நீ எழுதி கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நீ கனவு காணும் நபரா இருக்கிறதுக்காக நான் 10 வருஷம் கொடுக்கல, உன் கனவாக நீ மாறுவதற்காக 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன். You are not a dreamer, you will become your dream. அதுதான் எழுதிக்க வேண்டிய விஷயம். I will not be a dreamer, I will be my dream. என் கனவாக நான் மாறுவேன். இந்த தேதியில இந்த நேரத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசும்போது என் தலைக்குள்ள இதுதான் நானாக மாறணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்தது இல்லையா? அந்த கனவு காண்றவனா இருக்கக்கூடாது, நானே கனவாக மாறணும். அந்த கனவாக மாறினா என்னை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா 9ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ 11ஓ 12ஓ ஆணோ பெண்ணோ அதை பத்தி கவலை இல்லை. நீ வந்தா இன்னி தேதிக்கு நீ நடந்து வரும்போது ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும். நான் இந்தியாவுடைய டிஃபென்ஸ்ல சேர போறேன் மேம், டிஃபென்ஸ்ல சேர்ந்து ஐ வில் பி ஆக்கியூபையிங் ஹை பொசிஷன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு உன் பேர் பின்னால ஒரு லெப்டினன்ட் கர்னலோ ஒரு மேஜரோ நீ வரும்போது வரும் அப்படின்னா, இன்னைக்கு நீ நடக்கும் பொழுதே உன்னுடைய பெயர் சுரேஷ் அப்படின்னா மேஜர் சுரேஷாக இருக்கணும், லெப்டினன்ட் கர்னல் சுரேஷாக இருக்கணும். இல்லை உன் பேர் சுரபினா லெப்டினன்ட் கர்னல் சுரபியாக நீ நடந்து இன்னைக்கு வரும்போதே தெரியணும். ஸோ we are not talking about you being a dreamer, we want you to become the dream. என் கனவு காணும் நபராக இல்லாமல் கனவாகவே மாறணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான. இப்ப என்னுடைய குழந்தைகளுக்கு காலேஜில் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு வரி, அவங்க கிளம்பி போகும்போதும் சரி, முதல் நாளும் சரி, இடையில கொஞ்சம் சோர்வாக இருந்தா அன்னைக்கும் சரி, திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு வரி. அந்த வரியை கூட நீ எழுதிக்கலாம். உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா. ஒரே ஒரு தடவை என்னுடைய வார்த்தையை கவனிச்சு கேட்டேன்னா இன்னொரு தடவை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒத்த வார்த்தையை ஒதுக்க வேண்டாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா. ஏன்னா நம்ம கனவை செதுக்க போறோம், நாமளே கனவாயிட்டோம், நாம நம்மளை செதுக்க போறோம். உளி விழும்போது ஐயோ வலிக்குது ஐயோ வலிக்குது. இந்த உளி எப்படியெல்லாம் விழும்? காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும் படிக்க, உளி விழறது தான். நாளைக்கு டெஸ்ட், இன்னைக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணு, அது உளி விழறது தான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு படிக்க உட்காரு, உளி விழறது தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை,
வீட்டுல நாம அம்மாவுக்கு பதிலா நாம இன்னைக்கு சமைக்க போறோம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது உளி விழறது தான். உடம்பு சரியில்லாம போறது உளி விழறது தான். பஸ்ஸுக்காக ஓடி வரோம், பஸ் விட்டுட்டு போயிடுச்சு, உளி விழறது தான். வாழ்க்கையில நீ எதிர்கொள்ளக்கூடிய, ஐயோ நீ நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் ஒன்ன செதுக்கி 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 தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு தேவையானதை மட்டுமே கொண்டு